இந்த வீக் என்னோட ஒரு ஷார்ட்ஸில் டின்னருக்கு வெளியில் போயிருந்தோம் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இது எந்த பிளேஸ், என்ன ஃபுட்டு ட்ரை பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி என்னமோ திடீர்னு பிரியாணி கிரேவிங் தான் வந்துடுச்சு. சரி, நம்ம ஒரு நல்ல ஸ்பாட் போயிட்டு பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். இதுக்கு நாங்கள் போன இடம் தான் மெட்ராஸ் வெட்டிங் பிரியாணி. இந்த ஹோட்டலோட அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இங்கே போனதும் என்னென்ன பிரியாணி ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். மட்டன் ஹஸ்பண்ட் எடுத்தாங்க. அது தம் பிரியாணி. நான் 65 பிரியாணி தான் சூஸ் பண்ணியிருந்தேன். இது கூட அந்த பிரிஞ்சால் கிரேவி, ஆனியன் ரைத்தா, அதுக்கப்புறம் பிரெட் ஹல்வா எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம ஒன்று ஒன்றா அந்த வாழை இலையில் அழகாக சர்வ் பண்ணிக்கலாம். இந்த பிளேஸோட இன்டீரியரும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு முஸ்லீம் வெட்டிங்கெல்லாம் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. அவங்களே ஃபுட் சர்வ் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இல்லை, நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வாழை இலையில பிரியாணிலாம் நல்லா சூடாக சர்வ் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணால் ஒரு வெட்டிங்கில் சாப்பிட்ற மாதிரியே இருந்தது. அவ்வளோ எம்மியாக இருந்தது. கண்டிப்பாக இந்த மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி இதுக்கெல்லாம் ஒரு நல்ல டிஃப்ரென்ஸும் தெரிஞ்சுது. அடுத்ததாக நாங்கள் சைட் டிஷ்க்கு ஃபிஷ் ஃபிங்கர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த மைனஸில் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டெம்டிங்காக, அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ நான் எடிட் பண்ணும்போது பார்க்குறேன். இன்றைக்கும் எனக்கு அந்த ஒரு ஃபீல் தெரியுது, அன்றைக்கி அந்த டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு எப்போவாவது டைம் கிடச்சிதுன்னா ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணுங்கள். ரேட்ஸ்லாமும் ரீசனபிளாக தான் இருந்தது. எங்களோட பில்லிங் 938 வந்திருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு போய் ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.